ப்ளக்குன்னு இல்லைன்னா அந்த டிவி அதை ப்ளக் இருக்கும் கட்டுவோம். சாதா மிஷின் யூஸ் பண்ணுறீங்களா மேடம்? எது சாதா சின்ன மிஷின்? ஆமாம் அது உண்டு. இந்த மிஷினை இதில் தான் பார்த்தீங்கன்னா இதில் தான் பாபின் கேஸ் இருக்கும். சாதா மிஷினை யூஸ் பண்ண மாதிரி தான் இந்த மிஷினை இதில் பாபின் கேஸ் இப்படி எடுத்துக்கணும். ஓகேங்களா? பாட்டு நீ அவ பாரு. இந்த மிஷினை இதில் தான் பாபின் போடணும். சரிங்களா? சும்மா அப்படி பாபின் போட்டால் போதும். ஃபஸ்ட்டு இந்த பாபின் நூல் சுற்றணும். அதுக்கு பாபின் நூல் இதில் போடணும். சரிங்களா? இதில் இப்படி போட்டுட்டு இந்த நூல் இப்படி கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரணும். சரிங்களா? இப்படி சும்மா இப்படி கொண்டு வந்தால் போதும். இப்படி கொண்டு வந்தால் போதும். சும்மா இப்படி கொண்டு வந்தால் போதும். சரிங்களா? இப்போ கொண்டு வந்து பின்னாடி ஒரு 3 சுற்று பாபில்ல 3 சுற்று 1 2 3 5 நூல் இருந்தாலும் அதை சுற்றி விட்ருங்க. இந்த கரெக்டாக அந்த கேப் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா? சுற்றி விட்டுட்டு இதை இங்கே இப்படி தள்ளி வைக்கணும். சரிங்களா? இப்படி இருக்கும். லைட்டாக இப்படி இப்படி பின்னாடி தள்ளி விட்டா போதும். தள்ளிட்டு இந்த ஆக்சிலேட்டர் மூவ் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த பாபின் ரோல் ஆகும். அந்த பாபின் ரோல் தான் இந்த பாபின் ஃபுல்லாக அதே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகும். இல்லைன்னா பாதி நாளும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, எடுக்கும்போது இங்கே தள்ளிட்டு பாபின் மட்டும் எடுக்கிறேன். கட் பண்ண இல்லை மிஷினில் கட் பண்ணிக்கலாம். இல்லை கட்டு மாதிரி இல்லை சைடில் கொடுத்துருப்பாங்க. இப்படி ரைட்டாக கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் சாதாரண மிஷினில் எப்படி பாபின் போடுறீங்களோ அதே மாதிரி தான். சும்மா போட்டால் போட்டுட்டு இதில் வந்து பாபின் வந்து நீங்கள் சாதாரண மிஷின் வைக்கிற மாதிரி இதில் கரெக்டாக அந்த கேப் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை எப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். இந்த நூல் அப்படி உள்ள இருக்கு. சரிங்களா? இதை எப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. நூலை சும்மா விட்டா போதுமா? சும்மா எடுத்து நூல் விட்டா போதும். எங்கேயும் எடுத்து வைக்க மாட்டே வேண்டாம். அப்படி வச்சா போதும். நம்ம மேலே எடுத்துக்கலாம். இவ்வளோ புரிஞ்சுதானே? நூல் போடுறது பார்த்தீங்கன்னா இல்லை ஆரோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்படி நூல் போடணும். நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா 1 3ன்னு அதே மாதிரி நூல் கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் வந்து 1 செகண்டு கீழே வந்து இந்த யூட்டன் மாதிரி அம்புகுறி மாதிரி மேலே வந்து மேலே தேர்ட் 1 2 இந்த தேர்ட் 1 வந்து இதில் வந்து கம்பல்சரி இதில் நூல் போடணும். இது இப்படி கீழே இருந்தாலும் இந்த வீலை ரொட்டேட் பண்ணிங்கன்னா மேலே வரும். இதில் கம்பல்சரி நூல் போடணும். இப்போ 3 இப்படி வந்து இப்படி பின்னாடியோட வந்து இப்படி கொண்டு வரும். பின்னாடியோட வந்து என்னோட கீழே கொண்டு வந்துட்டு சைடில் கொண்டு வந்துட்டு இதில் அந்த யூ மாதிரி 2 பக்கம் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த சைடில் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதில் எதுலேயே ஒன்றில் இப்படி பின்னாடி வரையும் நூல் போட்டால் போதும். சரிங்களா? இந்த பின்னாடி வரையும் பின்னாடி வரையும் இவ்வளோதான். சரிங்களா? இங்கே போட்டுட்டு ஊசியில் நூல் கொடுக்கலாம். ஊசியில் நூல் கொடுக்க பார்த்தீங்கன்னா ரிங்காட்டும் கொடுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கலாம். ஆட்டோமேட்டிக் அப்படின்னா அந்த வச்சு இப்படி கீழே இறக்கி வச்சுட்டு நீடியில் கொஞ்சம் மேலே கொண்டு வரணும். இப்போ மேலே கொண்டு வந்துட்டு இல்லை ஒரு கிளிப் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்படி கீழே சேர்த்து ஒட்டி பிடிச்சாலே போதும். இப்படி இருக்கும். இப்படி கீழே கொண்டு வந்தாலே போதும். கொண்டு வந்துட்டு இந்த நூலை இப்படி எல்சி இதை நீளோட ஒட்டி பிடிக்கணும். பிடிச்சிட்டு இதை மட்டும் லைட்டாக மேலே பிடிக்கணும். இந்த நூலில் பின்னாடி கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டு இதை அப்படி கீழே கொண்டு வாங்க. இப்படி கீழே கொண்டு வந்தால் போதும். ஒரு வரல அப்படி பின்னாடி பிடிச்சிட்டு இந்த நூலை இப்படி எல் ஷேப் அந்த நூலை வந்து இப்படி எல் ஷேப் இப்படி கொண்டு வந்தால் போதும். நீளோட இப்படி ஒட்டி பிடிச்சிட்டு இதை மட்டும் பின்னாடி தூக்கி விட்டிங்கன்னா நூல் இந்த கொக்கி மாதிரில பின்னாடி மாட்டிருக்கும். இதை மட்டும் லைட்டாக எடுத்துக்கலாம். நீங்கள் லாஸ்ட் ஒருக்கா பண்ணி பாருங்க. சரிங்களா? இனி நம்ம அடியில் உள்ள வச்சு பார்த்தீங்களா பாப்பி நூல் அது மேலே எடுக்கிறது. இந்த வீலை இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த ஊசி கீழே போய் நூலை மேலே எடுத்துக்கணும். அது நீங்கள் சாதா மிஷின் எடுக்கிற மாதிரி தான். சரிங்களா? ஒரு துணி இருக்கு நம்ம தைக்கிறதுக்கு ஒரு சின்ன பீஸ் கரைச்சிக்கு மாதிரி ஏதாவது இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா மேடம் A to L இருக்கும். A to L என்ன டிசைன்ஸ் பார்க்குறீங்களோ இதுக்கு நேராக வைக்கணும். நார்மல் ஏல வேணால் ஏல வைங்க. எனக்கு ஈ வேணும்னா அதுக்கு நேராக அந்த ஈலுக்கு வச்சுங்க. அந்த ஈ டிசைன்ஸ் இல்லை வரும். சரிங்களா மேடம்?
இதில் பார்த்தீங்கன்னா A to L வரை இருக்குது. இப்போ நார்மல் ஸ்டிச் நான் வந்து ஏல வைக்கிறேன். சரிங்களா, நார்மலாக வைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 014 வரை இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து சொல்லுவாங்க தையல் நீளம் சொல்லுவாங்க. நம்ம குறைச்சி தைக்கிறது மினிமம் நார்மலாக 2ல வைப்பாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் 1.5லேயும் வச்சுக்கலாம், 1லேயும் வச்சுக்கலாம், இல்லை 3 வச்சுக்கலாம். உங்கள் தேவை இருப்பேன். நான் இப்போ நார்மல் 2ல வைக்கிறேன். சரிங்களா மேடம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வித்துன்னு சொல்லுவாங்க. அந்த அகலம் கொஞ்சம் பெருசாக தைக்கிறது, குறைச்சி தைக்கிறது, அதுக்குள்ள வித்து மினிமம் 5ல வைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் குறைச்சி வச்சுக்கலாம். ஏதாவது கிளாத்தில் தைக்கணும். இப்போ நார்மல் ஏல வைக்கிறேன். சரிங்களா, ஏ டிசைன். இது எனக்கு தையல் பொடியாக இருக்குன்னா வேணா நீங்கள் வேணால் 2.5லனாலும் வச்சுக்கலாம். தெரியும். ஓகேங்க. இது வந்து ரிபல்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரிபல்ஸ் இந்த முடிச்சலாம் தான் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ணிக்கலாம். வேறு உங்களுக்கு சி தான் எனக்கு வேணாலும் சிக்கு நேராக வச்சுட்டு லெந்தை ரொம்ப கம்மி 0.5 வச்சுன்னா ரொம்ப நெருக்க மாட்டேங்க. எம்ப்ராய்டிங் எதாவது பண்ணிங்கன்னா இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட பெருசாக வேணும்னா கொஞ்சம் கூட லெந்து நீங்கள் கொஞ்சம் பெருசாக வச்சிங்கன்னா கொஞ்சம் கூட நீளமாக ஆகும். ஓ ஆ ஓகே 200 என்னது இங்கே உங்களுக்கு இந்த ஐ டிசைன் தான் எனக்கு வேணாலும் ஐக்கு நேராக வச்சுட்டு லெந்து வந்து 0.5 வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நமக்கு ஷைனிங் கிளாத்துக்கு ஒரு காட்டன் கிளாத்னா நல்லா இருக்கும் டிசைன் பார்க்குறது. இன்னொன்று இந்த நோட் பதில் வந்து நீங்கள் எம்ப்ராய்டிங் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷைனிங்காக இருக்குது, நல்லா இருக்கும். சில்க் த்ரெட் போட்டுக்கலாம். அந்த நோட் தான். ஜெரி த்ரெட் ஜெரி த்ரெட் போட முடியும். சில்க் த்ரெட் போட்டுக்கலாம். ஜெரி த்ரெட்னா அடுத்தது போகும். சில்க் த்ரெட் வந்து இப்போ இதுலேயே தான் நம்ம கொஞ்சம் குறைச்சி கூட்டி ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக வரும். இப்போ நமக்கு ஒரு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நமக்கு இந்த இதே இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் பெருசாக வேணும்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கூட எஸ்எஸ்ல வேணும்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட இப்போ வந்து எல்லாமே ஃபங்க்ஷன் மாறி மாறி வரும். ஒரு டிசைனுக்கு நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னாலும் கொடுத்துக்கலாம். சரிங்களா, இது ஒரு டிசைனாக இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஒரு டிசைனாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா, அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் பண்ணிக்கலாம். பெருசாக இருக்கும். பெருசாக இருக்கும். சைடு எண்டு ஓவர்லாக் பண்ணிக்கலாம். நமக்கு சாதா மிஷினில் ஓவர்லாக் கிடையாது. இந்த மிஷினில் வந்து ஓவர்லாக் தனி மிஷின் வந்து ஓவர்லாக் தான் பண்ணிக்கலாலும் சைடு எண்டை கொடுத்துட்டு இது வந்து லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஜி டிசைன் ஜியில் கரெக்டாக வச்சுட்டு உங்களுக்கு மீடியமாக போகுதுன்னா எஸ்எஸ்ல வச்சுட்டு எனக்கு சின்ன ஓவர்லாக் வேணும்னா நீங்கள் வேணால் மைனஸில் வச்சுக்கலாம். சின்னதுன்னா இன்னும் ஒன்று டார்க்காக இருக்கும். ஆனால் டிசைன் வந்து அதே டிசைனாக வராது, மாறி தான் வரும். ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு இதாக இருக்குது, இது ஒரு இதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரிங்க, டிசைன் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக வரும். அதனால அப்படி சொல்கிறேன். சரி, மாறும்போது மாறி மாறி வரும். டிசைன் மாறி வரும். ஓகே மேடம். இதில் வந்து இப்போ இந்த ஜி எனக்கு இந்த டி எனக்கு டிசைன் போதுனாலும் கேல்கம் இது மேடம் ஜியா ஐயன் உருட்டு வேற அந்த ட்ரெஸ்ல எல்லாம் இந்த மேடடியா உருட்டு பேசுறது பீக்கோ அது பீக்கோ மேடம். அது அதுக்கு அடுத்து சொல்லிட்டு அதை நான் காட்டுறேன். சரி, அப்போ இவனும் புரிஞ்சுதா உங்களுக்கு? இதை லாங் ப்ரெஸ் பண்ணணுமா மிதிக்கிறது இல்லை நான் இது வந்து நமக்கு லைட்டாக நம்ம காரில் ஆக்டர் லைட்டாக கொடுக்க மாட்டோம். கொடுக்க கொஞ்சம் ஸ்பீட் அதிகம். ஓ சரி சரி. இதை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஃபுட்டு தந்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேடம் இது வந்து சாரி பீக்கோ அடிக்கிறது, உருட்டி தைக்கிறது. சும்மா தட்டி விட்டினா அப்படி கீழே விழுந்துடும். அவ்வளோதான். மாற்றுறது பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்லேயும் இந்த நடுவில் கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதை எப்படி கரெக்டாக அப்படி வச்சுட்டு இந்த லிவர் இருக்குது பார்த்தீங்களா, இது அதுக்கு நேரம் அப்படி இறக்கி விட்டா கரெக்டாக லாக் ஆகிடும். சரிங்களா, இது வந்து கரெக்டாக இதில் வச்சுட்டு இதில் வந்து சியில் வைக்கணும். சி லெந்து வந்து 2ல் வைக்கணும். இந்த மேலே இருக்க சி. சரிங்களா, இது வந்து உங்களுக்கு ஃப்ராக்கு அப்படியே தான் உருட்டிக்கினாலும் உள்ள கங்கூஸ் கொடுத்தனாலும் உருட்டிக்கலாம். வெளியே வந்து இது 150 மேலே சார்ஜ் பண்ணுவாங்க. 200 அப்படிங்களா? இது லைட்டாக இந்த இந்த உருட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா மேடம் இதில் வந்து நீங்கள் கங்கூஸ் கொடுத்தீங்கன்னா கங்கூஸ் உள்ள கொடுத்துக்கலாம். கங்கூஸ் கொடுத்தா ட்ரெம்பரை நிற்க நம்ம வளைஞ்சி கொடுப்போம். சரிங்களா, கிராஸ் பீஸ் போடும்போது பழைய அதே பழையம்
நேர் துணிக்கு தான் இப்படி காமிச்சு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே மெயினாக இணையம் தூத்தரில் ஃப்ராக்லையும் காங்கிரஸ் கொடுப்பாங்க. அது கொடுக்க போது இன்னும் நல்லா உருண்டைக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. அது குழந்தைகள் உள்ளதில். ஓகே மேம். இதெல்லாம் காங்கிரஸ் கொடுக்கணும், இது பழச்சிக்கலாம். ஓகே, இது அதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். சரிங்க. கிறிஸ்மஸ் கொண்டு செஞ்சா இதுக்கு வேண்டிய இந்த மிஷினே வாங்கினது. ஓகே, 150 ரூபா கொடுக்க முடிச்சு 20,000 கொடுத்து வாங்கிடுது. அது ஒழுங்கு இல்லை. இது வந்து ஜிப்பு வச்சு தைக்கிறது மேடம். இப்போ ஜிப்பை தான் தைக்கணும். நீங்கள் ஒன் சைடாக வந்து நார்மல் வந்து 7 வச்சுட்டு லெந்து வந்து 2 வச்சு தைக்கிறது. நீங்கள் நார்மலாக தைக்கிறது. இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபுட்டு தான். இது வந்து நம்ம பட்டன் ஹோல் அடிக்கிறது, காசு அடிக்கிறது. ஒரு பாக்ஸ் 100 பாக்ஸ் தந்தாங்களா? ஒன்றும் தெரியல. இவ்வளோ ஒரு பாக்ஸ் மட்டும் தந்தாங்க. இவ்வளோ தான், இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் தந்தாங்க. நேற்று தான் வாங்கிட்டு நேற்று ஹோல் அடிக்கலாம் மேடம். நீங்கள் காசாக அடிக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மார்த்தாண்ட மண்டே மாதிரி கொண்டு கொடுப்பாங்க காசு அடிக்கிறதுக்கு. தனி மிஷின் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு பட்டன் இதில் காசு அடிச்சிக்கணும், ஒரு பட்டன் இதில் வச்சா போதும். இப்படி வச்சுட்டு இது லாக் பண்ணிடலாம். இதில் வந்து எவ்வளோ பெரிய பட்டன் இவ்வளோ நீளத்துக்கு வச்சுக்கலாம், சின்னதாக வேணால் இவ்வளோத்துக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த கேப்பில் கரெக்டாக மாட்டிடுங்க. இது கரெக்டாக மாட்டிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்டெப்புன்னு கொடுத்துப்பாங்க பிஹெச் மாதிரி. ஏன்னா அந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக அப்படி வைக்கணும். இந்த பாக்ஸ் மாதிரி லென்த்து வந்து 0.5 வைக்கணும். இதுக்கு 0.5 வச்சுருக்கோம். 1 இல்லை வச்சுருப்பா 0.5. சரி, ஓகே. இது வந்து சைடில் ஒரு கிளிப் மாதிரி நான் கொடுத்துருப்பாங்க. என்ன இருக்குங்க, இதை அப்படி கீழே இறக்கி கொடுக்கணும். சரிங்களா? கீழே இறக்கிட்டு ஊசி அப்படி 2 பக்கம் இறக்கி கொடுங்க. லைட்டாக நீங்கள் ஊசி இறக்கி விட்டால் அதே டைம் அந்த காசை அடிச்சுருந்தோம். அந்த பட்டன் கலரோட காசை அதே அடிச்சுருந்தோம். இது வந்து துணி வந்து நான் என்ன கிளாத் பார்த்தீங்களா, பட்டன் உள்ள ஹோல் அப்படி தானே இது? ஆமாம். இந்த பட்டன் அதை லைட்டாக ஹோல் போட்டுக்கலாம். காட்டன் துணியில் நீங்கள் பக்காவாக தைச்சிக்கலாம். காசு அதெல்லாம் அடிச்சு கொடுக்கணும் கஸ்டமருக்கு. பட்டன் தைக்கிறாலும் பட்டன் எடுத்துட்டேன். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு கிளிப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படி தள்ளி விட்டிங்கன்னா போதும். இந்த பல்ல அப்படி கீழே இறங்கிடும். சரி, இதுக்கு எந்த ஃபுட்டும் ஒன்றும் வேண்டாம் மேடம். சரி, இப்படி வச்சா போதும். இதுக்கு வந்து வித்தை மட்டும் சின்ன கம்மி பண்ணிங்க. இதில் வந்து சீலை வச்சுட்டு வித்து வேணால் சின்ன பட்டனால கொஞ்சம் வித்து வேணால் கம்மி பண்ணிங்க. அந்த ஊசி வந்து கரெக்டாக 2 குள்ள இந்த மாதிரி 2 குள்ள கரெக்டாக போது பார்த்தீங்கன்னா ஒன்று லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அடிச்சுட்டு தூக்கி இந்த பின்னாடி கோல் அடிக்கணும். அடித்து லாஸ்ட்டு முடிச்சு போகிறது லாஸ்ட்டு சீரலை வச்சிங்கன்னா அது ஒரே கோல் அடிச்சு வந்துடும். இப்போ தையல் வந்து தெரியாது. இது சின்ன பட்டனால கொஞ்சம் இது வேறாக இருக்கும் உங்களுக்கு. எடுத்துக்கிறோம். ஸ்ட்ராங். இது இந்த பல்லோட மேலே எடுத்து வைக்கிற இந்த கிளிப் இருக்கு பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சிங்கன்னா பல்லோட மேலே வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபுட்டு தந்துருப்பாங்க. இது வந்து நமக்கு ஃபுல் வச்சு தைக்கலாம். ட்விங்கில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிசைன் வந்து பக்கத்துலேயும் பண்ணிக்கலாம். பின்ன ஃபுல் மாதிரி வச்சிங்கன்னா ஃபுல் மாதிரி தூக்கி தரும். இப்போ ஒரு ஃப்ராக் ஏதாவது நீங்கள் அடிக்கணும் ஃபுல் மாதிரி. இது வந்து ஃபுல்லுன்னா நமக்கு ஃபுல்லு இன்னொரு ஃபுல்லு. இது வந்து நமக்கு துணிக்கு மேலே ஒரு அடியில் ஒரு நூல் கொடுத்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் தூக்கிட்டு ஃபுல் மாதிரி வச்சுட்டே வரும். அது மாதிரி ட்விங்கில் போட்டு யூஸ் பண்ணுற ஃபுட்டு. இது வந்து கேதரிங் பண்ணுறது, சுருக்கி தைக்கிறது. சரிங்களா? இது வந்து ஸ்டோன் பர்பஸ். நீங்கள் ஸ்டோன்லாம் தைச்சிங்கன்னா ஆரி ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்க, கை வச்சுக்கிறது. இந்த ஸ்டோன் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த கோல்டன் கலர் ஸ்டோனில் மாலை ஆட்டிங்களாமல் வரும். ஸ்டோன் வச்சு தைக்கிறது அதுக்குள்ள ஃபுட்டு தான் இது. இது வந்து எம்ப்ராய்டிங் பண்ணுறது. நீங்கள் ஃப்ரேம் வச்சு எம்ப்ராய்டிங் பண்ணிக்கலாம், எம்ப்ராய்டிங் பண்ணிக்கலாம். இது வந்து 3 நூல் போட்டு தைச்சிக்கலாம், 3 நூல் போட்டு அடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ப்ளவுஸ் பார்டர்லாம் 3 நூல் போட்டு அடிப்பாங்க. இந்த ஃபுட்டிலே அது இந்த ஆரி ஒர்க் மாதிரி சல்லி நூல் மாதிரி வரும். இந்த ஃபுட்டில் இந்த 3 நூல் கொடுக்கணும். இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி சல்லி நூல் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நான் காட்டி தந்துடுவோம். ஸ்டோனாக இருக்குதா இது மாதிரி அதான வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணி தந்துடும். நீங்களே பார்த்து வச்சுக்கலாம். ஆனால் ஃபேன் ஸ்டோரில் எல்லாமே அதுக்குள்ள ப்ராடக்ட் எல்லாமே கிடைக்கும். நீங்களே ப்ளவுஸுக்கு இந்த மாற்று தைச்சிக்கலாம் கஸ்டமருக்கு. சரிங்க, அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது. பின்ன இது வந்து பைப்பிங் பண்ணுறது, கையில் கிளாத்துக்கெல்லாம் பைப்பிங் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஃபுட்டு தான் இது. இதில் வந்து மொத்தம் 10 ஃபுட்டு வரும். பின்ன உங்களுக்கு தேவையான ஒரு 5-6 ஃபுட்டு தேவைப்படும். இது தைச்சினாலும் சரி, வீட்டுக்கு ஓன் யூஸ் பண்ணலாம். ஸ்டோன் வச்சுன்னா இது மேடம் வாங்குறதா, இது வாங்குறது இது வாங்கணும். இது வந்து உங்களுக்கு கம்மியாக வரும். இது பின்ன கடையில் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் ஃபுட்டு கடையில் நீங்கள் வாங்கின கடையில் பார்த்தீங்கன்னா நமக்கு 500 கொடுப்பாங்க. இது நம்ம டைரெக்டாக கம்பெனியில் கொடுக்கறனால 350.